வணக்கம். இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு விசேட போக்குவரத்து திட்டம். தோட்ட தொழிலாளர்களின் 1750 ரூபாய் வேதன உயர்வுக்கான ஒப்பந்தம் இன்று கைச்சாத்து. அஸ்வசம கொடுப்பனவு மோசடி, அரசு அதிகாரிகள் மீது பொதுமக்கள் சந்தேகம். மக்களுக்கு அரசாங்கம் வழங்கிய 25,000 ரூபாவிற்கான காசோலை செல்லுபடியற்றதாம், வெடித்த அதிர்ச்சி தகவல். அர்ஜுனா எம்பி வழக்கில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. இனி இடையூறுகள் இல்லை, வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்புவோரை வரவேற்க தயாராகும் இலங்கை. NPP நடத்தும் நாடகம் ஊழலை மறைக்க எங்களை பலிக்காடாக்க வேண்டாம், நிவாரணத்திலும் ஏமாற்றமா, ரகசியத்தை அம்பலப்படுத்திய நாமல். இலங்கையில் புதிய உச்சத்தை தொட்ட தங்கத்தின் விலை, அதிர்ச்சியில் நகை பிரியர்கள். வேலை அழுத்தத்தால் இளைஞர்கள் ஓரண சேர்க்கையாளர்களாக மாறுகின்றார்களா, வெடித்தது புதிய சர்ச்சை. இலங்கையில் 78வது சுதந்திர தின கொண்டாட்டங்கள் எதிர்வரும் பிப்ரவரி 4 சுதந்திர சதுக்கத்தில் கோலாகலமாக நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு இன்று முதல் கொழும்பில் பல பகுதிகளில் விசேட போக்குவரத்து திட்டம் அமுல்படுத்தப்பட உள்ளதாகவும் காவல்துறை தலைமையகம் அறிவித்துள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த வேதனத்தை 1750 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு தேவையான இறுதி ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்திடப்பட உள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. தொழிலாளர்களின் அடிப்படை வேதனம் 1350 ரூபாயிலிருந்து 1550 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அத்துடன் மேலதிகமாக 200 ரூபாய் வருகைக்காக கொடுப்பனவாக வழங்கப்பட உள்ளது. இந்த வேதன உயர்வு தொடர்பான உடன்படிக்கை பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சு மற்றும் பிராந்திய பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு இடையே இன்று காலை அமைச்சில் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இது தோட்ட தொழிலாளர்களின் 200 ஆண்டுகால வரலாற்றில் வழங்கப்பட்ட அதிகூடிய வேதன உயர்வு எனவும் அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. இதற்காக 2026 வரவு செலவு திட்டத்தில் 5,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. கதிர்காமம் பிரதேச செயலகத்தில் அஸ்வசம நலம்புரி கொடுப்பனவு வழங்கப்பட்டதில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடி குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கதிர்காமம் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பகுதியில் பயனாளி ஒருவருக்கு சொந்தமான அஸ்வசம கொடுப்பனவு நிதியை மோசடி செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கதிர்காமம் காவல்துறையினரால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கதிர்காமம் பிரதேச செயலாளர் பிரகீஸ் குலத்திலக்கு பிரதேச செயலக அதிகாரி ஒருவருக்கு எதிராக கதிர்காமம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். தமக்கு சேர வேண்டிய கொடுப்பனவை அதிகாரி ஒருவர் சட்டவிரோதமான முறையில் பெற்றுள்ளதாக பயனாளி ஒருவர் தொலைபேசியூடாக பிரதேச செயலாளருக்கு தகவல் வழங்கியுள்ளார். இது குறித்து மேற்கொள்ளப்பட்ட முதல்கட்ட விசாரணைகள் 2023 ஆண்டிலிருந்து நிலுவையில் இருந்த கொடுப்பனவுகள் அனைத்தும் அளவு பகுதியில் உள்ள ஒரு தனியார் வங்கி கிளையில் பயனாளியின் பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட கணக்கில் வைப்பிடப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. பயனாளியின் தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை பயன்படுத்தி அவருக்கு தெரியாமலேயே இந்த கணக்கு ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை விசாரணையில் உறுதியாகியுள்ளது. குறித்த வங்கிக் கணக்கை தற்காலிகமாக முடக்குமாறு பிரதேச செயலாளர் வங்கி நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இது ஒரு திட்டமிட்ட நிதி மோசடி என கருதும் பிரதேச செயலாளர் இதுகுறித்து முறையான மற்றும் விரிவான விசாரணைகளை நடத்துமாறு காவல்துறையினரை கேட்டுக் கொண்டுள்ளார். டிட்வா பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட 25,000 ரூபாவிற்கான காசோலைகளில் பெரும்பாலானவை செல்லுபடியற்றவை என்று தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார இதனை குறிப்பிட்டார். இலங்கை நிலக்குலையைச் செய்த டிட்வா பேரிடால் பாதிக்கப்பட்டோருக்கு வழங்கப்படுவதாக கூறப்பட்ட நிவாரணங்கள் முறையாக வழங்கப்படவில்லை. 25,000 ரூபாவுக்கான வழங்கப்பட்ட காசோலைகளில் பெரும்பாலானவை செல்லுபடியற்றவையாக உள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களை மேலும் மேலும் அசௌகரியங்களுக்கும் நெருக்கடிக்கும் உள்ளாக்கும் வகையிலேயே இந்த அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது.
சேதமடைந்த வீதிகள், புகையிரத வீதிகளில் பெரும்பாலானவை இன்னும் முழுமையாக புனரமைக்கப்படவில்லை. எந்தவொரு விடயம் குறித்த அறிவின்மையே இவ்வாறான நிலைமை ஏற்படுவதற்கு பிரதான காரணியாகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு தொலைபேசியில் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நேற்று மெல்லாகம் நீதிமன்றத்தில் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தொலைபேசியில் தனக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெல்லிப்பள்ளி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். இந்த முறைப்பாடு வலிகாமம் தெற்கு பிரதேச சபை உறுப்பினர்களான வரதராஜா தனகோபி, சிவரூபன் லகீந்தன் மற்றும் மனோகரன் பிரதீபன் ஆகியோருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனை அடுத்து கடந்த மாதம் 26ஆம் தேதி பிரதேச சபையின் 3 உறுப்பினர்களும் தெல்லிப்பள்ளி போலீஸ் நிலையத்தில் அழைக்கப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டனர். இந்த நிலையிலேயே சம்பவம் தொடர்பாக வழக்கு இன்று மல்லாகம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது குற்றம் சாட்டப்பட்ட பிரதேச சபை உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்கள் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ள நிலையில் அடுத்த வழக்கு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவிய உள்நாட்டு யுத்தத்தின் காரணமாக முறையற்ற வகையில் வெளிநாடுகளுக்கு சென்றவர்கள் மீண்டும் தாயகம் திரும்பும் போது எவ்வித இடையூறுகளும் இன்றி நாட்டுக்குள் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளனர். இதன்படி தற்போதுள்ள குடிவரவு குடியகல்வு சட்டத்தில் சில நிபந்தனைகளை மாற்றுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். அதன்படி சட்டத்தில் உள்ள நிபந்தனைகளில் திருத்தம் மேற்கொள்வது தொடர்பில் சட்டமா அதிபரின் பரிந்துரைகள் கோரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சட்டமா அதிபரின் பரிந்துரைகளுக்கு அமைய உரிய சட்ட நடவடிக்கைகளை பின்பற்றி அவற்றை அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் கூறியுள்ளார். அரசாங்கத்தில் ஊழல் மோசடிகளை மூடி மறைப்பதற்காக என்னை நீதிமன்றத்திற்கு அழைத்து ஒன்றுமே நடக்கப் போவதில்லை என மொட்டு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தனக்கு எதிராக நிதி மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குக்கு முன்னிலையான நிலையில் ஊடகங்களுக்கு நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நிலக்கரி டெண்டர் 325 கொள்கலன் விடுவிப்பு, கெப்பண்டி கொள்வனவு போன்ற மோசடிகளை மறைப்பதற்கு என்னை கைது செய்வதால் ஒரு பலரும் நடக்கப் போவதில்லை. அரசாங்கம் அடாத்தாக நீதித்துறை மற்றும் போலீஸ் துறையில் அழுத்தங்களை பிரயோகிக்க முயற்சிக்கிறது. போலீஸ் துறையில் கடந்த காலங்களில் சிறப்பாக செயல்பட்ட அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டியவர்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. நீதிபதிகள் பலர் மாற்றப்பட்டுள்ளார்கள். பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டியவர்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. நீதிபதிகள் பலர் மாற்றப்பட்டுள்ளார்கள். அவர்களின் பிள்ளைகளுக்கு இன்று பாடசாலைகள் கிடைக்கவில்லை. அரசாங்கத்திற்கு ஏற்ற மாதிரி இந்த நிறுவனங்கள் செயற்படவில்லை என்றால் அல்லது அமைச்சர்கள் சொற்படி நடக்கவில்லை என்றால் தண்டிக்கப்படுகிறார்கள். இந்த அரசாங்க முறைமை மாற்றம் செய்வதாக ஆட்சிக்கு வந்தது. ஆனால் இருந்ததற்கு மாறாக பின்னோக்கி கொண்டு செல்வதோடு முழுமையான முறைமை நாசமாக்குவதற்கு செயல்படுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மாற்றங்கள் மற்றும் உலகளாவிய அரசியல் காரணிகளினால் இலங்கையில் நேற்று தங்கத்தின் விலை பாரியளவு அதிகரிப்பை பதிவாகியுள்ளது. அகில இலங்கை நகையக வியாபாரிகளின் சங்கம் வெளியிட்டுள்ள சமீபத்திய தரவுகளின்படி கடந்த சில நாட்களாக நிலவி வந்த விலையேற்றத்தில் நேற்று ஒரு புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. நேற்று அதன் விலை 15,000 ரூபாவினால் அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகளின் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி தற்போதைய நிலவரப்படி ஒரு பவுன் 24 கேரட் தங்கம் 4,20,000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,84,700 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இதன்படி 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 52,500 ரூபாயாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 48,088 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. தற்பொழுது தங்க விலை அதிகரிப்பை பதிவு செய்தாலும் எதிர்காலத்தில் தங்கத்தின் விலை வீழ்ச்சியடையும் சாத்தியமுள்ளதாக அகில இலங்கை நகைய வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் ரத்னராஜா சரவணன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த 2025ஆம் ஆண்டு நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட 130 விசேட சோதனைகளின் மூலம் 84 அரசு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டதாக கையூட்டல் அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.
கைது செய்யப்பட்டவர்களில் அதிகளவானோர் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் ஆவர். மொத்தம் 30 காவல்துறை உத்தியோகஸ்தர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட காவல்துறை குழுவின் 13 காவல்துறை சார்ஜென்டர், 9 காவல்துறை கான்ஸ்டபிள், 4 உப காவல்துறை பரிசோதகர்கள், 2 பிரதம காவல்துறை பரிசோதகர்கள், 1 காவல்துறை பரிசோதகர் மற்றும் 1 காவல்துறை கான்ஸ்டபிள் ஓட்டுநர் ஆகியோர் அடங்குகிறார்கள். வேலை அழுத்தத்தால் இளைஞர்கள் ஓரினச் சேர்க்கையாளர்களாக மாறுவதாக மலேசிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. மலேசியாவின் மத விவகாரங்களுக்காக பிரதி அமைச்சர் சுல்கிஃப்தி ஹசன் சமீபத்திய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் உரையாற்றும் போது இந்த கருத்தை தெரிவித்தார். அவர் தனது உரையில் இளைஞர்கள் ஓரினச் சேர்க்கையாளர்களாக அல்லது LGBTQ சமூகத்தை நோக்கி ஈர்க்கப்படுவதாக குறிப்பிட்டார். பணியிடங்களில் ஏற்படும் அதீத மன உளைச்சல், நண்பர்கள் மற்றும் சமூக ஊடகங்களின் தாக்கம், வாழ்க்கை முறை மாற்றம், அதாவது குடும்ப அமைப்பிலிருந்து விலகி இருப்பது போன்ற காரணங்கள் இளைஞர்களை ஓரினச் சேர்க்கைக்கு ஈடுபடுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அவரின் இந்த கருத்து மலேசியாவிலும் சர்வதேச அளவிலும் கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளது. குறிப்பாக மனித உரிமை ஆர்வலர்கள் மற்றும் மருத்துவ வல்லுநர்கள் இதனை தவறான தகவல் என்று சுட்டிக்காட்டுகின்றனர். பாலியல் நோக்குநிலை என்பது ஒருவரின் பிறப்பு மற்றும் உயிரியல் சார்ந்தது. அது வேலை அழுத்தத்தால் மாறும் ஒன்றல்ல என்றும் மருத்துவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.